ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சுகு டாக்ஸ். காதலுக்கும் பாசத்துக்கும் நடுவில் நடக்கிற போராட்டத்தை மையமாக வச்சு தான் இந்த கதையை எழுதியிருக்கேன். இந்த கதையோட பார்ட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வந்து பார்ட் 2 கண்டினியூ பண்ணுங்கள். கல்யாணி மாதவனுக்காக பார்த்த பெண்ணை அவனுக்கு மிகவும் பிடித்துவிட்டது. ஃபோட்டோவில் இருப்பது வேறு யாருமில்லை, வருணின் காதலியான ரேஷ்மா தான். இறுதியாக தரகர் மூலமாக வந்த பெண்ணான ரேஷ்மா என்கிற ராதாவை மாதவனுக்கும் கல்யாணிக்கும் பிடித்திருந்ததால் உடனே பெண் பார்க்கும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தாள் கல்யாணி. தரகரே, பொண்ணை எனக்கும் பிடிச்சிருக்கு, என் பையனுக்கும் பிடிச்சிருக்கு, நல்ல வசதியான குடும்பம்னு வேற சொல்கிறீங்க. அதனால் அந்த பொண்ணு வீட்டுக்கு நாளைக்கு காலையில் பொண்ணு பார்க்க வரோம்னு தகவல் சொல்லிடுங்க. சரிங்கம்மா, பொண்ணோட குடும்பமும் கோயம்புத்தூரில் இருக்காங்க. ஆனால் அவங்க பூர்வீகம் சென்னை தான். அந்த பொண்ணோட சித்தப்பா தான் அந்த பொண்ணோட ஜாதகத்தை கொடுத்து நல்லவரனாக பார்க்க சொன்னார். முதல்ல நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பொண்ணு எப்போ பார்க்க வரலாம் அப்படின்னு கேட்டு சொல்கிறேன். அவங்க இங்கே சென்னை வருவாங்களா இல்லை நாம் கோயம்புத்தூர் போகணுமான்னு கேட்டு சொல்கிறேன் என்றார் தரகர். சரி, நீங்கள் சொல்கிறதும் சரி, தெளிவாக கேட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாளாக பார்த்தே அந்த பொண்ணை போய் பார்க்கலாம் என்றாள் கல்யாணி. இங்கு மாதவன் வருணுக்கு ஃபோன் செய்து விஷயத்தை கூறினான். டேய் வருண், அம்மா இப்போதாண்டா ஒரு நல்ல பொண்ணாக எனக்கு பார்த்துருக்காங்க. எனக்கு அந்த பொண்ணை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஜாதக பொருத்தமும் சரியாக இருக்குன்னு ஜோசியர் சொன்னதா அம்மா சொன்னாங்க. எனக்கு அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்குடா. என்ன சொல்கிறதுனே தெரியலை. அந்த பொண்ணோட குரல் கூட நான் கேட்கல, ஆனால் ஏதோ ஒரு குரல் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு ஒன்றுமே புரியலடா என்று தனது தம்பி வருணிடம் மனதில் ஏற்பட்ட நிகழ்வுகளை வெட்கத்தோடு ஒப்பித்தான் மாதவன். அண்ணா, சூப்பர்ண்ணா, இதுதான்னா காதல். அந்த காதல் உனக்குள்ளேயும் வந்ததை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பொண்ணை பார்த்து பேசி பழகுனாதான் காதல் வரும்னு இல்லை. ஒரு பொண்ணை பார்த்த உடனே நம்ம மனசுக்கு தெரியும் நமக்கு இவ தான் சரியானவன்னு. அப்போ நம்ம மனசு நம்ம சொல்கிறபடி கேட்காது. சொல்லப்போனால் நாம் ஏதோ ஒரு புது உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் காதல். இதை கேட்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. ஒரு வழியாக அம்மா ஆசைப்பட்ட மாதிரியும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியும் ஒரு பொண்ணு கிடச்சிருச்சு. சரிண்ணே, எப்போ பொண்ணு பார்க்க போகிறீங்க? பொண்ணு சென்னை தானா இல்லை வெளியூரா? பொண்ணு பூர்வீகம் சென்னை தானா, இப்போ ஃபேமிலியோட கோயம்புத்தூரில் இருக்காங்களாம். தரகர் பொண்ணு வீட்டில் பேசிட்டு பொண்ணு பார்க்க போகிற நாளை சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. டேய், எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமாக இருக்குடா. அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்குமா? என்ன கேள்வினா இது? எந்த பொண்ணுக்கு தான் உங்களை பிடிக்காம போகும்? அழகு, அறிவு, திறமைன்னு எல்லாத்துலேயும் உயர்ந்த இடத்துல இருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களை யாரும் பிடிக்கலைன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னால் அவங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சரி, பொண்ணோட பேர் என்ன? ஃபோட்டோ இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புன. பொண்ணு பேர் ராதாடா. ஃபோட்டோவை உனக்கு நான் இப்போ அனுப்புகிறதா இல்லை. அப்புறம் பொண்ணு பார்க்க போகும்போது வான்னு கூப்பிட்டா நான் தான் ஃபோட்டோவில் பார்த்துட்டேன்ல அப்படின்னு சொல்லி வரமாட்டேன். நீ எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புலையே இரு. அப்போ தான் என் கூட பொண்ணு பார்க்க வருவேன். என்ன அண்ணா, புரிஞ்சுக்காம பேசுகிறீங்க? அம்மாவுக்கு நான் வந்தால் பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் எப்படி நான் வர முடியும்? ஏற்கனவே நான் உங்கள் கூட வந்தாதான் ஒரு பொண்ணு கூட அமைய மாட்டேங்குதுன்னு என் மேலே கோபமாக இருக்காங்க. இந்த பொண்ணை உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா எதிர்பார்த்த மாதிரி வசதி வேற. நான் வந்து ஏதாச்சும் பிரச்சனை ஆயிட்டா அதை என்னால் தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ்ண்ணா, நான் வரலை. நீயும் அம்மாவும் போய் பார்த்து முடிவு பண்ணிட்டு வாங்க. அப்புறம் நிச்சயதார்த்தம், கல்யாணம் எல்லாம் இருக்குது. அதுக்கு நான் இல்லாமலா? நான் தான் முன்னாடி நின்று என் அண்ணன் கல்யாணத்தில் எல்லாத்தையும் பண்ணுவேன். வருண், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். முன்னாடி வேற, ஆனால் இந்த பொண்ணை எனக்கு மனசார பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணை பார்க்கும்போது நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வேணும்னா இப்படி பண்ணுவோம். பொண்ணு கோயம்புத்தூர் தானே, சென்னைக்கு அவங்க வந்தா அப்போ நீ வர வேண்டாம். ஆனால் கோயம்புத்தூருக்கு நாங்கள் வந்தா அங்கே நீ வரணும். ஓகேவா? சரிண்ணா, இங்கே நீங்கள் வந்தா கண்டிப்பாக நானும் வரேன். ஆமாம், கோயம்புத்தூரில் எங்கன்னு அட்ரஸ் எதுவும் தெரியுமா? தெரிஞ்சா பொண்ணை பற்றி விசாரித்து எப்படிப்பட்ட பொண்ணுன்னு உங்களுக்கு சொல்லுவேன். தெரியலடா வருண், அவங்க சித்தப்பா வீட்டு அட்ரஸ் தான் இருக்கு என்றான் மாதவன். இப்படி இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர். மறுநாள் காலை விடிந்ததும் பெண் வீட்டில் மாதவனை எல்லோருக்கும் பிடித்திருந்தது. அவர்களும் பெண் பார்க்க வரும்படி கூறியதாக தரகர் கல்யாணியிடம் கூறினார்.
அவர்கள் கோயம்புத்தூரிலிருந்து சென்னைக்கு வருவதாகவும் அங்கு பெண் பார்க்க வரும்படியும் கூறியிருந்தனர். அதை கேட்ட கல்யாணிக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. டேய் மாதவா, நாம கோயம்புத்தூர் போக வேண்டாம், அவங்களே சென்னைக்கு பொண்ணோட சித்தப்பா வீட்டுக்கு வர்றாங்களாம், நமக்கு அலைச்சல் மிச்சம்டா. நாளைக்கு காலையில் நாம் பொண்ணு பார்க்க போகிறோம், நாளைக்கு சீக்கிரம் ரெடி ஆயிடு, அந்த விளங்காதவனை மட்டும் வர சொல்லிடாத, அப்புறம் இந்த சம்பந்தமும் விளங்காமல் போயிடும் என்றாள் கல்யாணி. அம்மா, அதெல்லாம் அப்படி எதுவும் நடக்காதுமா, ஏம்மா இப்படி பேசுகிறீங்க? வருண் சென்னையில் நடந்தா வரலைன்னு சொல்லிட்டான், போதுமா? என்னது, அவன் வரலைன்னு சொல்லிட்டானா? அப்பாடா, இப்போதாண்டா நிம்மதியாக இருக்கு. அப்பனா கண்டிப்பாக இந்த சம்பந்தம் நல்லபடியாக முடிஞ்சிரும் என்ற கல்யாணியிடம், உன்னை திருத்தவே முடியாதுமா என்றான் மாதவன். பிறகு வருணுக்கு ஃபோன் செய்து விஷயத்தை கூறினான். நல்ல வேலை, சென்னைக்கு அவங்க வந்துட்டாங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. எப்படி அம்மாவை எதிர்த்துக்கிட்டு உங்க கூட வர்றதுன்னு பயந்து போயிட்டேன். என்னடா இப்படி பேசுகிற? நீ இருந்தா கொஞ்சம் தைரியமாக இருக்கும். அண்ணா, கவலைப்படாமல் தைரியமாக போங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். பொண்ணு பார்த்துட்டு வந்து அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க என்று கூறி ஃபோனை வைத்தான் வருண். இங்கு வருண் ரேஷ்மாவை வழக்கமாக சந்திக்கும் பார்க்கிற்கு அவளை பார்க்க வந்தான். இன்று எப்போதும் போல இல்லாமல் வருண் அண்ணனுக்கு அவர் ஆசைப்பட்ட பெண் கிடைக்கப் போகிறாள் என்ற மகிழ்ச்சியில் அவள் வருவதற்கு முன்னதாகவே வந்து காத்திருந்தான். அப்போது சிறிது நேரம் கழித்து வந்த ரேஷ்மா, வருண், என்ன எப்போதும் நீ லேட்டாக வருவ, நான் தான் உனக்காக வெயிட் பண்ணுவேன், ஆனால் இப்போ எனக்கு முன்னாடியே வந்து எனக்காக வெயிட் பண்ணுற, இது கனவா நினைவா? ஆச்சரியமா இருக்கு என்று கிண்டலாக கூறியவளின் கையை புற்தரையில் அமர்ந்திருந்த வருண் பிடித்து இழுத்தபடி அவளை தன் மடியில் விழ வைத்தான். என்னடா ஆச்சு உனக்கு? நீ நடந்துக்கிறது ஒன்றும் சரியில்லையே. ஒருவேளை நான் ஊருக்கு போகிற விஷயத்த வைஷாலி எதுவும் உன்கிட்ட சொல்லிட்டாளா? அதனால தான் என்னை கொஞ்ச நாள் பிரிய போகிறத நினச்சி பாசத்தை அள்ளி அள்ளி கொட்டுறியோ? என்னது, ஊருக்கு போறியா? என்ன ரேஷ்மா, உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த பேச எப்படி ஆசையாக வந்த, ஆனால் நீ இப்படி சொல்கிற. எங்கே போகிற? என்ன திடீர்னு சொல்லவே இல்லை? ஏய் லூசு, உன்கிட்ட சொல்லாமல் போவேனா? அதை சொல்ல தானே வந்தேன். சென்னையில் இருக்கிற அப்பாவோட தம்பி வீடு, அதான் என் சித்தப்பா வீட்டுக்கு போகிறேன். அவருக்கு திடீர்னு ஏதோ உடம்பு சரியில்லையாம். பாவம், அவருக்கு பொண்ணு இல்லை, என்ன தான் அவரோட பொண்ணா சின்ன வயசில் வளர்த்தாரு. இப்போ அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்ப நான் போகலைன்னா அது நல்லா இருக்காது. அதான் நாங்கள் எல்லாரும் கிளம்பி போகிறோம். நைட்டே கிளம்புறோம். என்னடி திடீர்னு இப்படி என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிற? வருண், உன்னை விட்டு நான் எங்கே போக போகிறேன்? சென்னைக்கு தானே, போயிட்டு 4 நாளில் திரும்பி வந்துடுவேன். ஆமாம், ஏதோ சந்தோஷமான விஷயம் சொல்லணும்னு சொன்னியே, என்ன அது? போடி, நான் சொல்ல மாட்டேன். அதான் ஊருக்கு போக போகிறல்ல, நீ போயிட்டு வா, நீ வந்ததும் அப்புறம் சொல்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லு வருண், அவ்வளோ நாள்லாம் தாங்காது. என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலனா என் தலையே வெடிச்சிரும். ப்ளீஸ்டா சொல்லு. அண்ணனுக்கு பொண்ணு கிடச்சிருச்சு. என்ன வருண் சொல்கிற, உண்மையாவா? ஆமாம் ரேஷ்மா, நாளைக்கு தான் பொண்ணு பார்க்க போகிறாங்க. அடப்போடா, நாளைக்கு தான் பொண்ணு பார்க்கவே போகிறாங்களா? அதுக்குள்ளே கிடைச்ச மாதிரி பேசுகிற. முதல்ல உங்கள் அண்ணனுக்கு அந்த பொண்ணை பிடிக்கணும், அந்த பொண்ணுக்கு உங்கள் அண்ணனை பிடிக்கணும், அப்புறம் உங்கள் அம்மாவுக்கும் பிடிக்கணும். இதெல்லாம் நடந்தால் தானே சந்தோஷப்பட முடியும் என்ற ரேஷ்மாவிடம், எனக்கு என்னமோ இந்த பொண்ணு முடிவாயிடும்னு தான் தோணுது. ஏன்னா எங்கள் அண்ணனுக்கு பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சி போச்சு. வசதி வேற, ஜாதகமும் சூப்பராக பொருந்தி இருக்கு. அந்த பொண்ணு வீட்லையும் அண்ணனை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்களாம். அப்படியா வருண்? ரொம்ப ஹாப்பிடா. கடவுளே, அந்த பொண்ணு உங்கள் அண்ணனை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். நீ தான்ப்பா அந்த பொண்ணை ஒத்துக்க வைக்கணும். அப்போ தான் எங்கள் ரூட்டு கிளியர் ஆகும். இப்படி வெகுளித்தனமாக பேசும் ரேஷ்மாவிற்கு தெரியாது, பாவம் இவள் தான் அந்த பெண் என்று. நானும் அதான் ரேஷ்மா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சரி வருண், ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு பொய் சொல்லிட்டு வந்தேன். நான் சீக்கிரம் போகலைன்னா அப்பா திட்டுவாங்க. ஊருக்கு கிளம்ப பேக் வேற பண்ணணும். நான் கிளம்புறேன். அங்கே போயிட்டு யாரும் இல்லாதப்ப உனக்கு கால் பண்ணுறேன். நீ உங்கள் அண்ணன் பார்க்க போகிற பொண்ணுக்கு அவரை பிடிச்சிருந்துச்சான்னு மறந்துடாமல் ஃபோன் பண்ணி சொல்லு என்றவளிடம், சரி ரேஷ்மா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம்ல, அப்புறம் 4 நாள் உன்னை பார்க்கவே முடியாது. அப்படியே போகும்போது ஏதாவது கொடுத்துட்டு போனாலும் 4 நாளைக்கு அதை அப்படியே ஞாபகம் வச்சுருப்பேன்
என்றவன் வெட்கத்தில் தலை குனிந்தான். சான்ஸே இல்லை, கண்டிப்பா முடியாது என்றவள் சிரித்தபடி, வருண், டைம் ஆயிடுச்சு, நீ கேட்டதை அப்புறமா ஊருக்கு போயிட்டு வந்து கொடுக்குறேன், சரியா என்று ரேஷ்மா கூற வருணின் முகம் வாடி சோகத்தில் தரையை பார்த்தது. அப்போது அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் சட்டென்று அவன் கன்னத்தில் முத்தமிட்டு அங்கிருந்து ஓடினாள். பிறகு இன்ப அதிர்ச்சியில் மூழ்கிய வருண், ரேஷ்மா நில்லு என்றபடி பின்தொடர அவளோ திரும்பி பார்த்து, ஊருக்கு போயிட்டு வந்து அந்த கன்னத்தில் தரேன் என்று கூறி மீண்டும் ஓட ஆரம்பித்தாள். இவளின் இந்த ஆழமான காதலும் குறும்புத்தனமான பேச்சும் சட்டென்று வரும் கோபமும் தான் வருண் அவளை காதலிக்க செய்தது. இந்த அளவிற்கு விரும்பும் அவள் இன்று தனக்கு கொடுத்தது கடைசி முத்தம் என பாவம் இவனுக்கு தெரியாது, அவளுக்கும் தெரியாது. இவர்கள் பிரிய போகிறார்கள். அப்படியானால் இவர்களின் இத்தனை வருட காதல் உண்மையா இல்லையா என்ற கேள்வி வரத்தான் செய்கிறது. பாவம் ரேஷ்மாவிற்கும் தன்னை நாளை பெண் பார்க்க வருகிறார்கள் என்பது தெரியாமலேயே ஊருக்கு புறப்பட்டாள். இரவு புறப்பட்ட ரேஷ்மா குடும்பத்தினர் மறுநாள் காலை சென்னையில் உள்ள ரேஷ்மாவின் சித்தப்பா வீட்டிற்கு வந்தனர். அவள் நினைத்து வந்தது வேறு, ஆனால் அங்கு நடந்தது வேறு. வீடெங்கும் தோரணங்கள், பூ அலங்காரங்கள் செய்யப்பட்டு திருவிழா நடப்பது போன்று இருந்தது. அதை பார்த்த ரேஷ்மாவிற்கும் வைஷாலிக்கும் ஒன்றும் புரியவில்லை. அக்கா, என்னக்கா இது? சித்தப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே நம்ம அப்பா சொல்லி நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு வந்தாங்க. இங்கே வந்து பார்த்தா யாருக்கோ கல்யாணம் மாதிரி வீட்டையே அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. என்னக்கா நடக்குது இங்க? அதாண்டு எனக்கும் தெரியல, இரு அம்மா கிட்ட கேட்போம் என்ற ரேஷ்மா தனது தாயான மாலதியிடம் கேட்க, ரேஷ்மா, வைஷாலி, நீங்கள் 2 பேரும் முதல்ல போய் குளிச்சுட்டு ரெடியாகுங்க என்று ரேஷ்மா கேட்ட கேள்விக்கு பதில் கூறாமல் ரெடியாகும்படி கூறினாள். அம்மா, என்னம்மா லூசானி? சித்தப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே அவசர அவசரமாக நைட்டே கிளம்பி வந்தோம். இங்கே வந்து பார்த்தா வீடு வேற மாதிரி இருக்கு. இங்கே என்னதான் நடக்குது? தயவு செஞ்சு சொல்லுங்க. அது போக இப்போ எங்கே போகிறோம்? எதுக்கு ரெடியாக சொல்கிறீங்க என்ற ரேஷ்மாவிடம், நீ எது கேட்குறதா இருந்தாலும் உங்கள் அப்பா கிட்ட போய் கேளு, என்ன ஆளை விடு, நீ ஆச்சு உங்கள் அப்பாவாச்சு, யாரு நான் சொல்கிறத கேட்குறா என்று முணுமுணுத்தவாறே உள்ளே சென்றாள். அப்போது வைஷாலி ரேஷ்மாவிடம், அக்கா, என்னக்கா இது? எல்லாரும் நம்ம கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறாங்க. அம்மா கூட ஓப்பனாக சொல்ல மாட்றாங்க. நீங்கள் நேராக அப்பா கிட்ட போய் கேளுங்க அக்கா என்று அவள் கூற ரேஷ்மாவும் நேராக தந்தை வாசுதேவனை பார்க்க சென்றாள். அப்போது அங்கு வந்த அவளின் சித்தப்பாவும் சித்தியும் அவளை அரவணைத்து அன்பு பொங்க வரவேற்றனர். அவர்கள் இருவரின் காலிலும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கியவள் பிறகு உள்ளே சென்றாள். அப்பா, என்னப்பா நடக்குதுங்க? ஏன் சித்தப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பொய் சொல்லி எங்களை அவசர அவசரமாக கூட்டிகிட்டு வந்தீங்க என்று ரேஷ்மா கேட்க ரேஷ்மாவின் சித்தப்பாவிற்கும் ஒன்றும் புரியவில்லை. என்ன ரேஷ்மா சொல்கிற? உங்களை பொய் சொல்லி அண்ணன் கூட்டிகிட்டு வந்தாங்களா? அதுவும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு? அண்ணன், என்னென்ன இது? ரேஷ்மா சொல்கிறது உண்மையா? ஏன்ன என்று வாசுதேவனை பார்த்து கேட்டார். ஆமாண்டா, பொய் சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன். நான் உண்மையை சொல்லியிருந்தா ரேஷ்மா இங்கே வர சம்மதிச்சிருக்க மாட்டா. அதான் பொய் சொல்ல வேண்டியது ஆயிடுச்சு. என்னன்னா நீங்கள்? நம்ம ரேஷ்மா என்ன இன்னும் சின்ன பிள்ளையா? சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாளா? இதோ பாரு ரேஷ்மா, இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டில் இருந்து வராங்க. அதை உன்கிட்ட சொன்னால் நீ ஒத்துக்க மாட்ட. ஏன்னா நீ ஏற்கனவே எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கப்புறம் உன் தங்கச்சி வைஷாலி வேற இருக்கா. அவளும் காலேஜ் முடிச்சிட்டா. நீ கல்யாணம் பண்ணாதானே உனக்கு அப்புறம் அவளுக்கும் ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ண முடியும். அதான் அண்ணன் பொய் சொல்லி உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. என்ன சித்தப்பா இது? எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம். நான் அதுக்கு இன்னும் தயாராகலை. ஏன் ரேஷ்மா, எல்லாரும் தயாராகிட்டு தான் அப்புறம் கல்யாணம் பண்ணுறாங்களா? ஒருவேளை நீ யாரையாவது விரும்புறியா? எதா இருந்தாலும் மறைக்காமல் சொல்லு என்று அவர் கேட்க, இதுதான் சரியான நேரம் என்று தனது காதலை சொல்லிவிடலாம் என்று அவள் யோசிக்க, வைஷாலியும் கூறிவிடுமாறு கண்ணசைத்தாள். அது என்று ரேஷ்மா சொல்ல முன் வருவதற்குள், என்னது லவ்வா? அவ அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டா. அவ ஏன் பொண்ணு. அப்படி ஏதாச்சும் இருந்துச்சு கண்டந்துண்டமாக வெட்டி போட்டுருவேன் என்று தந்தை வாசுதேவன் கூறியது ரேஷ்மாவிற்கு பயத்தை ஏற்படுத்தியது. இப்படி கோபமாக பேசியதில் வாசுதேவனுக்கு நெஞ்சுவலி வர அனைவரும் பதறினர். பிறகு அறைக்கு ஓடிச் சென்ற ரேஷ்மா அந்த நேரத்தில் அவர் வழக்கமாக சாப்பிடும் மாத்திரையை கொடுத்து கண்களில் தேங்கிய கண்ணீருடன்
தனது தந்தையின் நெஞ்சை தடவிவிட்டாள். அப்போது பேசிய வாசுதேவன், அம்மா ரேஷ்மா, அப்பா எப்போதும் கோவமாகவே பேசுகிறேன்னு உனக்கு வருத்தம் இருக்கும். ஆனால் நான் பெற்றது 2 பொம்பளை பிள்ளைங்க. நான் கண்ணை மூடுறதுக்குள்ள உங்கள் 2 பேருக்கும் கௌரவமாக ஒரு கல்யாணத்தை செஞ்சு அதை கண்குளிர பார்த்துட்டு சாகணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் இன்றைக்கி உன்னை பொண்ணு பார்க்க வர்ற விஷயத்த உன்கிட்ட சொல்லாமல் கூட்டிகிட்டு வந்தேன். அப்பாவை மன்னிச்சிருமா. அப்பா, என்னப்பா இது, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? இப்போ என்ன, நான் ரெடி ஆகணும், அவ்வளவுதானே. அவங்க வர்றதுக்குள்ளே நான் ரெடி ஆகிடுறேன், ஓகேவா? நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக இருங்க என்று கூறிய ரேஷ்மா அழுது கொண்டு அப்பாவிடம் கூறியது போல தயாராக அறைக்கு சென்றாள். பின்தொடர்ந்த வைஷாலி, அக்கா, என்னக்கா அப்பா கிட்ட இப்படி சொல்லிட்டு வந்திருக்க? அப்போ இவ்வளவு நாள் நீ வருண லவ் பண்ணது என்று கேட்க, வைஷாலி, என்னை என்னடி பண்ண சொல்கிற? பாரு, லவ் பண்ணுறியான்னு சித்தப்பா கேட்டதுக்கே அப்பாவுக்கு கோவத்தில் நெஞ்சு வலி வந்துருச்சு. இதில் நான் உண்மையாகவே ஒருத்தரை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அப்பாவுக்கு என்ன ஆகும்? அதை நினச்சி பார்க்கவே முடியலை. பொண்ணு தானே பார்க்க வராங்க, முதல்ல அவங்க வந்து பார்த்துட்டு போகட்டும். அப்புறம் வருண்கிட்ட இதை பற்றி பேசி நேரில் வந்து அப்பா கிட்ட பேச சொல்கிறேன் என்றாள் ரேஷ்மா. என்னமோ அக்கா, இத்தனை வருஷ லவ் விட்டுடாத. நான் நீ லவ் பண்ணதுக்காக சொல்லலை. நீ லவ் பண்ணுற வருண் ரொம்ப நல்லவர். இந்த காலத்தில் இப்படி ஒருத்தரை எங்கே தேடினாலும் கிடைக்காது. அவரை மிஸ் பண்ணிடாத, அவ்வளவுதான் சொல்லுவேன் என்று வைஷாலி கூற, ஒரு பக்கம் தான் உயிரையே வைத்திருக்கும் காதலன், மறுபக்கம் தன்னை உயிராக நினைக்கும் தந்தை என இருவருக்கும் இடையில் மனதளவில் நொந்து போனவளாய் நின்று கொண்டிருந்தாள் ரேஷ்மா. இப்படி விருப்பமில்லாதவளாய் பெண் பார்க்கும் நிகழ்ச்சிக்கு தயாராகி கொண்டிருந்தாள். ரேஷ்மாவின் சித்தி தனது வளர்ப்பு மகளான ரேஷ்மாவிற்கு அழகாக அலங்காரம் செய்துவிட்டாள். வைஷாலியும் தயாரானாள். சிறிது நேரத்திற்கு பிறகு மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வந்துவிட்டார்கள் என்ற செய்தியை வீட்டில் வேலை செய்பவர் வந்து கூற, சற்று பதற்றம் அடைந்தவளாய் வெளியில் வந்தாள். பிறகு அவளின் கையில் காஃபி தட்டை கொடுத்த அம்மா மாலதி அங்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறி அனுப்பி வைத்தாள். இங்கு தனது அம்மாவுடன் சோஃபாவில் அமர்ந்திருந்த மாதவன் ராதா என்கிற ரேஷ்மாவை பார்க்க மிகவும் ஆவலோடு கண்கள் மலர காத்து கொண்டிருந்தான். பிறகு அழகான தங்க நிற புடவையில் தலை நிறைய பூ வைத்து தங்க நிற வளையல் அணிந்து புடவையின் மடிப்பில் ஒட்டியானம் ஒட்டிக்கொண்டிருக்க அழகு சிலை போல வந்து நின்றாள். அவளை பார்த்த அந்த நொடியில் தனது மனதை முழுவதுமாக பறிகொடுத்தவன் அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அங்கு வந்து நின்ற ரேஷ்மா மாப்பிள்ளையான மாதவனின் முகத்தை கூட பார்க்க விரும்பவில்லை. தலை குனிந்தவாறு காஃபியை மாதவன் முன் நீட்டினாள். ஆனால் அவனோ மெய்மறந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு ரேஷ்மாவின் சித்தப்பா சுந்தரமூர்த்தி மாதவனிடம், மாப்பிள்ள, பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருந்தது போதும், முதல்ல காஃபி எடுத்து குடிங்க என்று கிண்டல் அடிக்க, அப்போதுதான் மாதவனின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். பார்த்தவளுக்கு அதிர்ச்சி. அது வருணின் அண்ணன் மாதவன் என்பது அவளுக்கு அப்போதுதான் தெரிந்தது. ஏனென்றால் வருண் தனது குடும்பத்தை பற்றியும் அவர்களின் போட்டோவையும் ஏற்கனவே ரேஷ்மாவிடம் காட்டியிருக்கிறான். அதுவும் தான் உயிராக நினைக்கும் அண்ணனை பற்றியே எப்போதும் பேசுபவன் அவரின் போட்டோவை காட்டாமல் இருந்திருப்பானா? அந்த நிமிட அதிர்ச்சியிலிருந்து வெளிவராத ரேஷ்மா இருவருக்கும் காஃபி கொடுத்துவிட்டு அப்படியே சிலை போல ஒன்றும் புரியாமல் நின்றாள். அப்போது அவளின் தந்தை வாசுதேவன், ரேஷ்மா, இவர்தான் மாப்பிள்ள, அவங்க மாப்பிள்ளையோட அம்மா என்று கூற அவர்களுக்கு தனது வணக்கத்தை தெரிவித்துவிட்டு பிறகு உள்ளே சென்றாள். மேற்கொண்டு இவர்கள் இங்கு பேச அறைக்கு சென்ற ரேஷ்மா வருணிடம் விஷயத்தை கூறலாம் என்று ஃபோன் செய்தாள். ஆனால் அழைப்பு போகவில்லை. பதறியவள் திரும்ப திரும்ப முயற்சி செய்தும் தோற்றாள். இங்கு ரேஷ்மாவின் சித்தப்பா பேச்சை ஆரம்பித்து வைத்தார். இதோ பாருங்க மாப்பிள்ள, ஃபோட்டோவை நாங்கள் எல்லாரும் பார்த்தோம். எங்கள் எல்லாருக்கும் பிடிச்சதால தான் உங்களை பொண்ணு பார்க்க வர சொன்னோம். இனி மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சா மேற்கொண்டு பேசலாம். மாப்பிள்ளை பார்த்த பார்வையிலேயே எங்கள் பொண்ணை மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியுது என்று சுந்தரமூர்த்தி கூற மாதவன் வெட்கத்தில் தலை குனிந்தான். மேற்கொண்டு பேசியவர், அடடே, பையன் அடக்கமாக வேற இருக்காரு. இவங்க என்னோட அண்ணன், பேரு வாசுதேவன். அண்ணனுக்கு 2 பொண்ணுங்க. மூத்த பொண்ணு தான் நீங்கள் பார்க்க வந்த ரேஷ்மா, இளையவ வைஷாலி என்று அவளை காட்ட வைஷாலியும் தனது வணக்கத்தை தெரிவித்தாள். எங்கள் வீட்டில் எல்லாமே எங்கள் அண்ணன்தான் என்றவர், அண்ணன்,
என்ன நானே பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் ஏதாவது பேசுங்க என்று அண்ணனை பார்த்து கூறினார். இதில் நான் பேசுகிறதுக்கு என்னடா இருக்குது? என் தம்பி தான் என் மூத்த பொண்ணை சின்ன வயசுலேருந்து வளர்த்தான். அவன் ஒரு மாப்பிள்ளை பார்த்தா அது நிச்சயம் சரியாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கும் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பொண்ணும் என் பேச்சுக்கு மறுப்பு சொல்ல மாட்டா என்று வாசுதேவன் கூறினார். அப்போது பேசிய கல்யாணி, அப்புறம் என்ன, உங்களுக்கும் என் பையனை பிடிச்சிருக்கு, எங்களுக்கும் உங்கள் பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்ததுமே பிடிச்சி போச்சு. என் பையனை பற்றி நான் சொல்கிறத விட நீங்களே வேணும்னா விசாரிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு நல்ல பேர் எடுத்து வச்சிருக்கான். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறான். அவங்க அப்பா கற்றுக் கொடுத்த தொழில். இப்போ அவரை விட நல்லா சம்பாதிச்சு நல்ல பேர் எடுத்துட்டான். எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. எல்லார் மேலேயும் ரொம்ப அன்பாக இருப்பான் என்று கல்யாணி பேசி கொண்டிருந்த நேரத்தில், சரிங்க, உங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாங்கன்னு தெரியும். ஆனால் அவருக்கு இன்னொரு பையன் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவரை பற்றி எதுவும் பேச மாட்டீங்க என்று சுந்தரமூர்த்தி கேட்க, என்ன சொல்வது, அவனை பற்றி கூறினால் மாதவன் திருமணத்தில் பிரச்சனை வந்துவிடுமோ என்று பதறியவள், அது என்று இழுக்க, அப்போது குறுக்கிட்ட மாதவன், பெரியவங்க, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கலனா நான் கொஞ்சம் பேசலாமா என்று அனுமதி வாங்கி கொண்டு பேச ஆரம்பித்தான். ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான். எனக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் பேர் வருண். என்னதான் அவன் எங்கள் அம்மா வயிற்றில் பிறக்கலனாலும் அவன் தான் என்னோட தம்பி. நீங்கள் 2 பேரும் எப்படி ஒத்துமையாக இருக்கீங்களோ அப்படித்தான் நானும் என் தம்பியும். அவன் சொந்தமாக கோயம்புத்தூரில் காஃபி ஷாப் ஓப்பன் பண்ண போகிறான். கூடிய சீக்கிரம் அவனும் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் என்று இவன் கூறியதை கேட்டவர்கள் இவன் வருண் மீது வைத்துள்ள சலனமில்லாத அன்பை புரிந்து கொண்டனர். பரவாயில்லப்பா, இந்த காலத்தில் கூட பிறந்தவங்களை கூட மதிக்க மாட்டாங்க. ஆனால் நீ உன் சித்தி பையன் மேலே இவ்வளவு பாசமாக இருக்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நீ தான் என் வீட்டு மருமக என்று ரேஷ்மாவின் தந்தை வாசுதேவன் உள்ளம் பூரித்து கூற, சற்றும் யோசிக்காத மாதவன் வாசுதேவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றான். என்னப்பா, இப்பவே மாமனார் காலில் விழுந்து ஐஸ் வைக்கிறியா என்று சுந்தரமூர்த்தி கூற, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா என்று அவரின் காலில் விழுந்தும் ஆசீர்வாதம் வாங்கினான். இதை அனைத்தையும் அறையில் இருந்தபடி கேட்டுக்கொண்டிருந்த ரேஷ்மாவிற்கு அழுவதை தவிர வேறு வழி தெரியவில்லை. அங்கிருந்து நகர்ந்து மாடிக்கு சென்று விட்டாள். எங்கப்பா உன் தம்பி வருண், அவர் வரலையா என்ற சுந்தரமூர்த்தியிடம், வந்துகிட்டே இருக்கா மாமா, இன்னும் 5 மினிட்ஸில் வந்துடுவான் என்று அவன் கூறிக்கொண்டிருந்த அந்த நேரத்தில் உள்ளே நுழைந்தான் வருண். டேய் வருண், வாடா என்றவாறு கூறி அவனை தன் அருகில் அமர வைத்தான். வருணும் அனைவருக்கும் தனது வணக்கத்தை கூறி அமர்ந்தான். பரவாயில்லையே, உங்க தம்பியும் நல்ல மரியாதை தெரிஞ்சவராதான் இருக்காரு என்று வாசுதேவன் கூற, ஆமாம் மாமா, இவன் என்னை விட ரொம்ப நல்லவன். என் மேலே ரொம்ப பாசம். நேற்று வரைக்கும் என் கூட பொண்ணு பார்க்க வரமாட்டேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் நீ வந்தே ஆகணும்னு நான் சொன்னேன். ஒரே வார்த்தையில் கிளம்பி நேராக இங்கே வந்துட்டான். என்னதான் அப்பா சம்பாதிச்ச சொத்து இருந்தாலும் நான் என் சொந்த காலில் தான் நிற்பேன்னு பிடிவாதமாக இருக்கான். சொந்தமாக சம்பாரித்து காஃபி ஷாப் வைக்க ஒரு இடத்தையும் வாங்கிட்டான். கூடிய சீக்கிரம் ஷாப் ஓப்பன் பண்ணிடுவான் என்று மாதவன் வருணை புகழ்ந்து இப்படி பேசி கொண்டிருப்பதை என்னதான் கல்யாணிக்கு பிடிக்கவில்லை என்றாலும் வேறு வழி இல்லாமல் பல்லை கடித்தவாறு அமர்ந்திருந்தாள். அண்ணா போதும், கல்யாணம் உங்களுக்கு தான், என்னை பற்றியே பேசிட்டு இருக்காதீங்க என்று தன்னடக்கத்துடன் வருண் கூற, அப்போது தனது காதலியான ரேஷ்மாவிடம் இருந்து ஃபோன் வந்தது. மாடிக்கு சென்ற ரேஷ்மாவும் வைஷாலியும் வருணுக்கு ஃபோன் செய்தவாறு இருந்தனர். வருணால் அதை எடுக்க முடியவில்லை. அணைத்து விட்டு அமர்ந்தான். சரிங்க மாமா, என் தம்பி இப்போ தான் வந்தான். அவனும் பொண்ணை ஒரு தடவை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்று தயங்கி தயங்கி கூறிய மாதவனிடம், அண்ணே அதெல்லாம் வேண்டாம், அதான் நீங்கள் பார்த்துட்டீங்கல்ல, அது போதும் என்றான் வருண். பரவாயில்ல தம்பி, தான் கட்டிக்க போகிற பொண்ணை தம்பியும் பார்க்கணும்னு தானே இவ்வளவு தூரம் உங்களை வர சொல்லி இருக்காரு என்று கூறிய சுந்தரமூர்த்தி வேலைக்காரரை விட்டு ரேஷ்மாவையும் வைஷாலியையும் அழைத்து வர சொன்னார். ஜாதகத்தில் அவங்க பேர் ராதான்னு இருந்துச்சு, ஆனால் நீங்கள் ரேஷ்மான்னு கூப்பிடுறீங்களே என்ற மாதவனிடம், அதுவா தம்பி, நான் வச்ச பேர் ராதா, அண்ணன் வச்ச பேர் ரேஷ்மா. முன்னாடியே ஜாதகத்தில் ராதான்னு கொடுத்துட்டேன். ஆனால் குழப்பம் வரக்கூடாதுன்னு எல்லாத்துலேயும் ரேஷ்மான்னு கொடுத்துட்டோம் என்றார் சுந்தரமூர்த்தி. பிறகு கீழே இறங்கி வந்த இருவரும் வருணை பார்த்து அதிர்ச்சியில் நின்றனர். வருணும் ரேஷ்மாவை பார்த்த அதிர்ச்சியில் எழுந்து நின்றான். டேய் வருண், என்னடா ஆச்சு?
நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருப்பான்னு. பாத்தியா, நீயே ஷாக் ஆயிட்ட. சரி உட்காருடா, எல்லாரும் பார்க்குறாங்க என்ற மாதவன் அவனை பிடித்து அமர வைத்தான். பிறகு அங்கு வந்த ரேஷ்மாவிடம், ரேஷ்மா, இவர்தான் மாப்பிள்ளையோட தம்பி, பேரு வருண் என்று சுந்தரமூர்த்தி கூற சற்று கோபமுற்றவளாய் வணக்கம் வைத்தாள். பதிலுக்கு வருணும் கைகள் நடுங்க வணக்கம் வைத்தான். சரிங்க சம்மந்தி, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. மேற்கொண்டு ஜோசியரை பார்த்து நிச்சயதார்த்தத்துக்கு நல்ல நாளாக பார்த்துட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, அப்போ நாங்கள் கிளம்புறோம் என்று கல்யாணி கூற, இருங்க சம்மந்தி, சாப்பாடு தயாராக இருக்குது, சாப்பிட்டு போங்க. இல்லை சம்மந்தி, நிச்சயத்த அன்னைக்கு சாப்பிட்றோம் என்று கூறிய கல்யாணி மாதவன் மற்றும் வருணுடன் அங்கிருந்து புறப்பட்டாள். அப்போது முறைத்தபடி நின்று கொண்டிருந்த ரேஷ்மாவை பார்த்த வருண் செய்வதறியாது எதுவும் பேசாமல் சென்றான். பிறகு வீடு வந்த கல்யாணி மாதவனிடம், மாதவா, ஏண்டா இப்போ அவனை வர சொன்ன? அவங்க இவனை பற்றி கேள்வி மேலே கேள்வி கேட்கும்போது நான் எப்படி பதறி போனேன் தெரியுமா? ஒருவேளை உங்கள் அப்பா செஞ்ச அசிங்கத்தில் பிறந்த இவனை காரணமாக காட்டி எங்கே உன் கல்யாணம் நின்றுடுமோன்னு பயந்துட்டேன். நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கலை. அம்மா, தயவு செஞ்சு வார்த்தையை விடாமல் கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருங்க. அவன் வந்ததால் இப்போ என்ன நடந்துச்சு? நாம் எதையும் மறைக்காமல் சொன்னதால தான் நம்மளை நல்ல குடும்பம்னு பாராட்டினாங்க. மனசில் இருக்கிற கெட்ட எண்ணம், கோபம், வருத்தம் எல்லாத்தையும் முதல்ல தூக்கி போடுங்கம்மா, நல்லதே நடக்கும். நீ வாடா என்ற மாதவன் வருணை அழைத்து கொண்டு தன் அறைக்கு சென்றான். டேய், அம்மா பேசின எதையும் மனசில் வச்சுக்காத. ஆமாம், அந்த பொண்ணு எப்படி, நல்லா இருந்தாங்களா? எனக்கு பொருத்தமாக இருப்பாங்களா என்று உள்ளத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சி முகத்தில் தெரிய ஆனந்தம் பொங்க கேட்டான். ஆனால் வருணால் பேச முடியவில்லை. தான் இத்தனை வருடம் காதலித்த தன் காதலியை இன்று அண்ணன் உயிருக்கு உயிராக விரும்புகிறார். இனி நான் என்ன செய்ய போகிறேன்? ரேஷ்மாவிற்கும் என்ன பதில் கூறப் போகிறேன் என்ற வருண் யோசித்தபடி நின்றான். டேய் வருண், என்னடா நான் இவ்வளவு தூரம் கேட்குறேன், நீ எதுவும் பேசாமல் அப்படியே நிற்கிற என்று அவனை அசைக்க சுயநினைவிற்கு வந்தவன், ரொம்ப சூப்பராக இருந்தாங்கண்ணா என்றான். என்னமோடா, இப்படி ஒரு தேவதை மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்கணும்னு தான் இத்தனை நாளாக எனக்கு கல்யாணம் தள்ளி போச்சுன்னு நினைக்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா அதுவே எனக்கு போதும். என்னடா வருண், உனக்கு என்ன ஆச்சு? சரி, ஊரில் இருந்து நேராக பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டல்ல, களைப்பாக இருக்கும், போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, சேர்ந்து சாப்பிடுவோம் என்ற மாதவனின் பேச்சை கேட்ட வருண் அங்கிருந்து நகர்ந்தான். அப்போது ரேஷ்மாவிடமிருந்து வருணிற்கு ஃபோன் வந்தது. அதை எடுத்தவனிடம், ஒழுங்கா எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு வா, எதுவும் பேசாத. நீ இன்னும் 1 ஹவரில் அங்கே வரலனா நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன் என்றவள் மேற்கொண்டு அவனை பேச விடாமல் ஃபோனை வைத்தாள். வருணிற்கும் இதை எப்படி சமாளிப்பது என்று புரியவில்லை. பின்பு குளித்தவன் அண்ணனுடன் அமர்ந்து சாப்பிட்டான். டேய், என்ன ஆச்சுடா உனக்கு? நானும் நீ வந்ததுலேருந்து பார்க்குறேன், நீ ஒரு மாதிரியாக இருக்க. இப்போ ஏன் அவசரமாக சாப்பிட்ற? எங்கேயாவது வெளியில் போறியா? ஆமாண்ணா, இங்கே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம், அதான் அவனை போய் பார்த்துட்டு வரலாம்னு என்று தன்னால் முடிந்தவரை பொய்களை அடுக்கினான். யாருக்குடா உடம்பு சரியில்லை? எந்த ஹாஸ்பிட்டல்? வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன் என்ற மாதவனிடம், வேணாண்ண, உங்களுக்கு அவனை தெரியாது, நான் பார்த்துட்டு உடனே வந்துடுறேன். சரி, பார்த்து போயிட்டு வா, ஏதாவது பணம் வேணும்னா தயங்காமல் கேட்க சொல்லு என்ற மாதவனிடம் கூறிவிட்டு ரேஷ்மாவை பார்க்க அவள் கூறிய பார்க்கிற்கு புறப்பட்டான். சுந்தரமூர்த்தியின் வீட்டிலிருந்து சற்று தொலைவில் உள்ள பார்க் என்பதால் தைரியமாக வருணிற்காக அங்கு காத்திருந்தாள். ரேஷ்மா கூறிய பார்க்கிற்கு வந்த வருண் அவள் அருகில் அமர்ந்தான். வெகு நேரமாகியும் இருவரும் ஒருவரை ஒருவர் முகம் கூட பார்த்து கொள்ளவில்லை. என்ன வருண், வந்து ரொம்ப நேரம் ஆகுது, என்கிட்ட பேசக்கூட உனக்கு பிடிக்கலையா? அப்படி இல்லை ரேஷ்மா, உன்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல. நீ என் மேலே கோபமாக இருப்ப, எனக்கு தெரியும். இன்னைக்கு நடந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. சத்தியமாக எனக்கு நீ தான் என் அண்ணனுக்கு பார்த்த பொண்ணுன்னு தெரியாது ரேஷ்மா என்று அழுதவாறே அவள் கைகளை பிடித்தான். டேய் லூசா, நீ சின்ன பிள்ளை மாதிரி அழுற. எனக்கு தெரியும்டா, நடந்ததுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் எத்தனை தடவை ஃபோன் பண்ணேன், நீ எடுக்கவே இல்லை. அதுபோக அங்கே எல்லார் முன்னாடியும் தைரியமாக இவன் நான் லவ் பண்ணுற பொண்ணுன்னு சொல்லாமல் என்னை தெரியாத மாதிரி நடந்துக்கிட்ட. அதான் உன் மேலே கோவம்.
ஏண்டா அங்கே எல்லார் முன்னாடியும் நீ சொல்லியிருக்கலாம்ல. எப்படி ரேஷ்மா நான் சொல்லுவேன்? எங்கள் அண்ணன் முதல் தடவையாக ஒரு பொண்ணை பார்க்காமலே பேசாமலே ஃபோட்டோவை மட்டும் பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவ்வளவு ஏன் மனசளவில் வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பொண்ணு ஃபோட்டோவை கேட்டேன், அவர் காட்டலை. எனக்கு பயமாக இருக்குது, நீயும் வரணும், இல்லைனா நான் பொண்ணு பார்க்கவே போக மாட்டேன்னு சொன்னார். அதான் வேறு வழி இல்லாமல் நைட்டு ட்ரெயின் ஏறி அண்ணன் சொன்ன அட்ரஸ்க்கு வந்தேன். இங்கே வந்தா நீ நிற்கிற. என்னால் எதுவும் பேச முடியலை. இப்போ நீங்கள் பார்க்க வந்த பொண்ணை நான் 4 வருஷமாக லவ் பண்ணுறேன்னு எப்படி சொல்ல முடியும்? சொன்னால் அண்ணன் அதை எப்படி தாங்கிப்பாங்க? அதுபோக அம்மாவுக்கு ஏற்கனவே என்ன பிடிக்காது. எப்போதும் அண்ணன் கல்யாணத்துக்கு நான் தான் தடையாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. இதை வேற நான் சொன்னால் அவ்வளவுதான். என்ன நடக்கும்னு நினச்சி பார்க்கவே பயமாக இருந்துச்சு. ஆமாம் ரேஷ்மா, உனக்கு எங்கள் அண்ணன் உன்னை பொண்ணு பார்க்க வர்ற விஷயம் தெரியாதா? நீயே அதை முன்னாடியே என்கிட்ட சொல்லலை. எப்படி வரும்னு சொல்ல முடியும்? ஏன்னா எனக்கே இங்கே வந்ததுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சுது. என் அப்பாவும் அம்மாவும் சித்தப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலைன்னு பொய் சொல்லி தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. வைஷாலிக்கு கூட தெரியாதா? தெரியாது வருண். அப்படி தெரிஞ்சிருந்தா அவள் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பா. என்னதான் எங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வந்தாலும் எனக்கு ஒன்றுனா அவள் என் பக்கம்தான் நிற்பா. இப்போ என்ன வருண் பண்ணுறது? எனக்கு ஒன்றுமே புரியலை. நீ யாரையாவது லவ் பண்ணுறியான்னு சித்தப்பா காலையில் என்னை கேட்டார். நான் உன்னை பற்றி சொல்லலாம்னு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. நாங்கள் எல்லாரும் ரொம்பவே பயந்துட்டோம். இந்த கல்யாணத்தில் எங்கள் அப்பாவோட கௌரவம் மட்டும் இல்லை, எங்கள் அப்பாவோட உயிரும் என்னோட கல்யாணத்தில் தான் இருக்குது. நீ தான் வருண் ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் என்றாள் ரேஷ்மா. என்ன ரேஷ்மா நீ இப்படி சொல்கிற? இப்போ வரைக்கும் இங்கே என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரியலை. எல்லாம் கனவு மாதிரி இருக்குது. இதை பற்றி என் அண்ணங்கிட்ட என்ன சொல்லுவேன்? இதோ பாரு வருண், எனக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. அதே சமயம் இந்த கல்யாணமும் நடக்கக்கூடாது. ஏதாவது பண்ணு. ஒருவேளை எனக்கு என் அண்ணன் தான் முக்கியம், அவர் சந்தோஷந்தான் முக்கியம் அப்படின்னு ஏதாச்சும் முடிவெடுத்த உன்னை கொன்னுட்டு அதுக்கப்புறம் நானும் செத்துருவேன் பார்த்துக்க என்றவாறு கோபமாக கூறிய ரேஷ்மாவிடம், என்ன ரேஷ்மா, நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வேற இப்படி பேசாத. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. அண்ணங்கிட்ட எப்படியாவது சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன். அது வரைக்கும் எந்த தப்பான முடிவும் எடுக்காத. சரி, வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நாம் இப்படி பேசிகிட்டு இருக்கிறத தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தா அப்புறம் பிரச்சனை ஆயிடும். நீ வீட்டுக்கு கிளம்பு என்று கூறியவன் ரேஷ்மாவை வழி அனுப்பி வைத்தான். பின்பு வெகு நேரம் அந்த பார்க்கில் அமர்ந்தவன் என்ன செய்வது என்று யோசித்தபடி அமர்ந்திருந்தான். பிறகு தனது அண்ணனிடமிருந்து ஃபோன் வந்தது. டேய் வருண், என்னடா ஆச்சு? உன் ஃப்ரெண்டு இப்போ எப்படி இருக்கா? பணம் எதுவும் வேணாமா என்று நல்ல மனதோடு பேசிய மாதவனிடம் தன் காதலை பற்றி எப்படி சொல்வது என்று தெரியாமல் மௌனமாக இருந்தான். டேய், என்ன ஆச்சு? ஏன் எதுவும் பேச மாட்ற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, அவன் இப்போ நல்லா தான் இருக்கான். பணம் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டான். அப்படியா? சரி, சீக்கிரம் வீட்டுக்கு வா என்ற மாதவன் ஃபோனை வைத்தான். இப்படி ஒரு சில நாட்கள் நகர வருண் இன்று அண்ணனிடம் எப்படியாவது தனது காதலை சொல்லிவிட வேண்டும் என்று முடிவை எடுத்து மாதவனின் அறை கதவை தட்டினான். பிறகு மாதவன் திறக்க அந்த அறையில் அவன் பார்த்தது அவனை மிரள வைத்தது. ரேஷ்மாவின் உருவப்படத்தை பெரிய அளவில் செய்து அதை அழகாக அறையில் மாட்டி வைத்திருந்தான் மாதவன். அவனிடம் மேற்கொண்டு பேச வார்த்தைகள் வரவில்லை. வருண், என்னடா அப்படி பார்க்குற? இந்த ஃபோட்டோவை மாட்டினதுக்கு அப்புறம் தாண்டா இந்த ரூம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. வருண், உன்கிட்ட நிறைய மனசு விட்டு பேசணுண்டா என்ற மாதவன் அவனை தன் அருகில் அமர வைத்தான். டேய் வருண், எனக்கு இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கு. வயிற்றுல பட்டாம்பூச்சி பறக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதை ஃபீல் பண்ணுறேன். பசிக்குது, ஆனால் சாப்பிட முடியலை. தூக்கம் வருது, ஆனால் படுத்த தூக்கம் வரமாட்டுது. அவள் தான் வந்து போகிறா. எனக்கு அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. இதுதான் லவ்வாடா? சொல்லுடா, நீ தான் லவ் பண்ணியிருக்கியே, உனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்துச்சா என்று மாதவன் பேசியதில் ஆடிப்போன வருணால் எதுவும் பேச முடியவில்லை. இப்படி ஒவ்வொரு முறையும் வருண் தனது காதலை பற்றி சொல்ல வரும் பொழுதெல்லாம் அவனால் சொல்ல முடியாமல் போகிறது. டேய், என்னடா ஆச்சு? ஏன் எதுவும் பேச மாட்ற? என்னடா, அண்ணன் பொண்ணு கிடைச்ச சந்தோஷத்தில் நம்மளை பற்றி கண்டுக்காம விட்டுட்டாருன்னு தானே யோசிக்கிற? என்ன நடந்தாலும் என் நினப்பு உன்னை சுற்றி தான் இருக்கும். உனக்கு இப்போ ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போகிறேன். என்னன்னு சொல்லு பார்ப்போம் என்ற மாதவனிடம், தெரியலண்ணா, நீங்களே சொல்லுங்க
டேய் வருண், லோன் அமௌண்ட்டு உன் அக்கௌண்ட்டுக்கு நாளைக்கு வந்துரும்னு பேங்க் மேனேஜர் கால் பண்ணி சொன்னார். நாம் நாளைக்கு கோயம்புத்தூர் கிளம்பி போகிறோம். அங்கே காஃபி ஷாப் கட்ட எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு வந்துடலாம் என்று மாதவன் கூற அப்பொழுதும் வருண் முகத்தில் சந்தோஷம் வரவில்லை. என்னடா இது, உனக்கு எவ்வளவு பெரிய விஷயம், உன்னோட கனவு இது, அது நினைவாக போகுது. ஆனால் உன் முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லையே. ஐயோ அப்படியெல்லாம் இல்லைண்ணா, சந்தோஷத்தில் எனக்கு பேச்சே வரமாட்டேங்குது. அதெல்லாம் இப்போ வேணாண்ணா, இப்போ தான் உங்களுக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க, அடுத்து நிச்சயதார்த்தம் கல்யாண வேலைன்னு நிறைய இருக்குது. இந்த நேரத்தில் அங்கே போயிட்டா அம்மா வேற திட்டுவாங்க. வருண், என் கல்யாணம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு உன்னோட கெரியரும் முக்கியம். நாளைக்கு நாம் போயிட்டு ஷாப் கட்டுறதுக்கான ஏற்பாட்டை பண்ணுவோம். அம்மா நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சிட்டு சொன்னதும் நாம் இங்கே வந்துடுவோம். வேற எதுவும் மறுத்து பேசாத என்ற மாதவனிடம் மேற்கொண்டு எதுவும் பேச முடியாதவன் அதற்கு ஒப்புக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான். மறுநாள் காலை கோயம்புத்தூர் புறப்பட்ட இருவரும் கடை திறப்பதற்கான கட்டுமான பணிகளை ஆரம்பித்தனர். பின்பு கல்யாணிடமிருந்து ஃபோன் வந்தது. டேய் மாதவா, பொண்ணு வீட்டில இருந்து கால் பண்ணாங்க. நிச்சயதார்த்தனால சொன்னாங்க, நிச்சயதார்த்தத்துக்கு கரெக்டாக இன்னும் 1 வாரம்தான் இருக்குது. ஒழுங்கா சீக்கிரம் வாடா, அங்கே அவன் பார்த்துப்பான் என்று கல்யாணி கூற மாதவனுக்கு தலைகால் புரியவில்லை. சந்தோஷத்தின் உச்சத்திற்கே சென்றவன் சரிமா என்று ஃபோனை வைத்தான். பிறகு வருணிடம் கல்யாணி கூறியதை தெரிவிக்க வருணிற்கும் தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. பிறகு சோகத்தை தன்னுள் மறைத்தவனாய், அண்ணா நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் 1 வாரம்தான் இருக்குது. நீங்கள் ஊருக்கு கிளம்புங்க, இங்கே நான் இருந்து பார்த்துட்டு வரேன். என்னடா பேசுகிற, இந்த நேரத்தில் எப்படி உன்னை தனியாக விட்டுட்டு போக முடியும்? அதெல்லாம் அம்மா ஆளை வச்சு பார்த்துப்பாங்க. இங்கே வேலை நிறைய இருக்குது. நாம் எல்லா வேலையும் பார்த்துட்டு நிச்சயதார்த்த 2 நாளுங்க சேர்ந்தே போவோம் என்று மாதவன் கூற வருணும் ஒப்புக்கொண்டான். பிறகு அம்மா என்ன திட்டினாலும் பரவாயில்லை என்று நினைத்த மாதவன் நிச்சயதார்த்தத்திற்கு 2 நாள் முன்பு வருவதாக கூறி கல்யாணியை பேசவிடாமல் ஃபோனை வைத்தான். அன்று இரவு கோயம்புத்தூரில் வருணும் ரேஷ்மாவும் வழக்கமாக சந்திக்கும் பார்க்கில் யாரும் இல்லாத நேரத்தில் அவர்கள் எப்போதும் அமர்ந்து பேசும் அந்த புல்வெளியில் தனிமையில் அமர்ந்திருந்தான். காதலிக்கும் அண்ணனுக்கும் இடையில் நிற்பவன் செய்வதறியாது கண்களில் நீர் வழிய சோகமாக இருந்தவனுக்கு அந்த நேரத்தில் ரேஷ்மாவிடமிருந்து ஃபோன் வந்தது. வருண், என்ன வருண், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இங்கே எல்லாம் கையை மீறி போயிட்டுருக்கு. நிச்சயதார்த்த நாளையும் குறிச்சிட்டாங்க. நீ இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஸ்டெப்பையும் எடுக்காம நீ பாட்டுக்கு உன் பிஸ்னஸ் தான் முக்கியம்னு கோயம்புத்தூருக்கு கிளம்பி போயிட்ட. இங்கே என் நிலமைய கொஞ்சமாச்சும் நினச்சி பார்த்தியா? என்ன தாண்டா பண்ண போகிற? அதான் காஃபி ஷாப் கட்ட ஆரம்பிச்சிட்டல்ல, அதை சொல்லி எங்கள் வீட்டில் பேசலாம்ல என்று ரேஷ்மா பேசி கொண்டிருக்க எதுவும் பேச முடியாதவன் அமைதியாக இருந்தான். என்ன வருண், நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன், நீ எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க. உன் மனசில் நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை ரேஷ்மா, கொஞ்சம் பொறுமையாக இரு என்று அவளை சமாதானப்படுத்த முயற்சி செய்தான். கண்மூடி கண் திறப்பதற்குள் நாட்கள் நகர நிச்சயதார்த்த நாளும் நெருங்கியது. காலை உணவை சாப்பிட்டு கொண்டிருந்த மாதவன், டேய் வருண், ஆமாம் நீ லவ் பண்ணுற பொண்ணை காட்டுறேன்னு சொன்ன, இது நாள் வர காட்டவே மாட்றியே, ஏண்டா? என்கிட்ட அந்த பொண்ணை காட்டுறதுக்கு ஏன் உனக்கு இவ்வளவு தயக்கம்? அந்த பொண்ணு யார் என்னன்னு சொன்னா அவங்க வீட்டில் நான் வந்து பேசுகிறேன். அவங்கள எப்படியாவது நான் ஒத்துக்க வைக்கிறேன். என்னோட கல்யாணம் முடிஞ்ச கையோட உன் கல்யாணத்தையும் பண்ணிடலாம் என்று மாதவன் கேட்க, இதுதான் சரியான நேரம், தனது காதலி ரேஷ்மாதான் என்று அண்ணனிடம் கூறிவிடலாம் என்று நினைத்தவன் கூற வரும்போது மாதவனுக்கு பிஏவிடமிருந்து புது ப்ராஜெக்டுக்கான ஃபோன் வந்தது. வருண் ஃபோனை எடுத்து பேசு என்றான். அப்போது பேசிவிட்டு ஃபோனை வைத்த வருண் மாதவன் ஃபோனை பார்த்து அதிர்ச்சியுற்றான். ஃபோன் திரையில் மாதவனும் ரேஷ்மாவும் அருகருகே நிற்பது போன்ற புகைப்படம். அதை மாதவன் திருத்தம் செய்து வைத்திருந்தான். அதை பார்த்த வருணுக்கு மேற்கொண்டு அவனிடம் தனது காதலை பற்றி பேச மனம் வரவில்லை. என்னடா, நான் கேட்டதுக்கு இன்னும் பதிலையே காணோம். அவ இப்போ ஊரில் இல்லைண்ணா, ஃபேமிலியோட ரிலேஷன் வீட்டுக்கு போயிருக்கா. அவங்க சித்தப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா. நான் எப்போ அந்த பொண்ணை பார்க்கணும்னு நினச்சாலும் பார்க்க முடியாமல் போயிடுது. ஆமாம், அந்த பொண்ணு பேரும் ரேஷ்மா தானே? பாத்தியா, நான் கட்டிக்க போகிற பொண்ணு பேரும் ரேஷ்மா தான். என்ன ஒரு பொருத்தம் இல்லை. எனக்கு கல்யாணம் முடிஞ்ச அடுத்த மாதத்துலேயே உனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு, ஓகேவா என்ற மாதவனிடம் சரிங்கண்ணா என்றான் வருண்.
பிறகு நிச்சயதார்த்த நாளுக்காக புறப்பட்ட இருவரும் சென்னை வந்து சேர்ந்தனர். டேய் மாதவா, என்னடா இது, உன் கல்யாண நேரத்தில் கூட அவன்தான் முக்கியம்னு அவன் கூட அலைஞ்சிக்கிட்டு இருக்க. நிச்சயதார்த்த புடவையை வேற எடுக்கணும். நான் எடுக்கிறேன்னு சொன்னால் என் வருங்கால ஒய்ஃபுக்கு நான் தான் எடுப்பேன்னு பிடிவாதமாக சொல்லிட்டு இப்போ வந்தால் எப்படிடா? அம்மா, அதான் நான் வந்துட்டேன்ல, இன்னைக்கே போய் நம்ம ரேஷ்மாவுக்கு சாரி எடுத்துகிட்டு வந்துடுவோம். வருண், சீக்கிரம் போய் கிளம்பிட்டு வா, எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் என்ற மாதவனிடம், டேய் அவன் எதுக்கு, அவன் வேணாம், நாம் மட்டும் போயிட்டு வந்துடுவோம். அம்மா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அவன் என் தம்பி, அவன் இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்காது. டேய், அவன் இருந்தாலே இந்த கல்யாணம் நடக்காது என்று மாறி மாறி இருவரும் வாக்குவாதம் செய்ய வருண் தன் நிலைமையை நினைத்து நொந்து போனவனாய் நின்று கொண்டிருந்தான். அம்மா, இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அவனால் இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வராது. இது என் மேலே ப்ராமிஸ். அதே மாதிரி இனிமே அவனை பற்றி நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க என்று மாதவன் இவ்வாறு உணர்ச்சி வசப்பட்டவனாய் பேசியது வருணிற்கு மேலும் சங்கடத்தை கொடுத்தது. சரிடா, அவனால் இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வராதுன்னா நானும் அவனை எதுவும் பேச மாட்டேன், போதுமா என்றாள் கல்யாணி. இப்படி தனக்காக நிற்கும் அண்ணன் மனதை எப்படி கஷ்டப்படுத்துவது என்று நினைத்தவன் கையாலாகாத கோழை போல நின்றான். பிறகு மாதவன், அம்மா, அவனை எதுவும் பேச மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, அதை மறந்துட்டு சும்மா அவனை திட்டிக்கிட்டே இருந்தீங்க, அப்புறம் அவ்வளவுதான் என்று கல்யாணியிடம் கூறியவன் பிறகு தனது குடும்பத்தினருடன் நிச்சயதார்த்த புடவை எடுக்க புறப்பட்டான். வேறு வழி தெரியாத வருணும் உடன் புறப்பட்டான். நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ.